வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. நறுக்கென்று 4 வார்த்தையில் இன்று நாங்கள் பேச போகிற விடயம் இந்த இனியவை 40. இனியவை 40 என்று சொல்லும் போதே அந்த இனிப்பான ஒரு செய்தியை இந்த நூல் சொல்கிறது என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த இனியவை 40 40 நூல்கள் இருக்கின்றன. அந்த 40 பாடல்களும் இதற்குள் இருக்கின்றன. இதை எப்படி பார்க்குறோம்னா, சங்க காலத்தின் வாழ்க்கை முறையை பார்த்தோம்னா அறம் புறம், அதாவது அகப்பொருள் புறப்பொருள் என்று நாங்கள் பாகுபடுத்தி பார்க்குறோம். அகம் காதலை குறிக்கிறது, புறம் வீரத்தை குறிக்கிறது என்று சங்ககால தொகுப்புகள் சொல்லுகின்றன. அப்படி சங்ககால தொகுப்புகளில் ஒன்றானது தான் இந்த இனியவை 40. இது இந்த அறத்தை கருப்பொருளாக கொண்டது. இந்த இனியவை 40 எதை கருப்பொருளாக கொண்டது என்ற கேள்வி கூட பிள்ளைகளுக்கு வாரது. அது அறத்தை கருப்பொருளாக கொண்டது. இதில் 10 பாட்டு 8 தொகை நூல்களும் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அறக்கருத்துக்களில் நாங்கள் பார்த்தோம்னா கல்வி பகுதி தான் கூடுதலாக சொல்லப்பட்டது. அதாவது கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது, கற்றவர் முன் கல்வி உரைக்கும் போது அது மான பெரிது என்றும் புலவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த சங்ககால புலவர்கள் சளைத்தவர்கள் அல்ல, அவர்கள் நன்றாக பாடல்களை பாடக்கூடியவர்கள். அதனால் தான் ஒரு நீதி நூலாகவும் அறக்கருத்துக்களை சொல்லக்கூடிய நூலாகவும் இருக்கிறது இந்த இனியவை 40. இது எந்த நூலுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு என்றால் 11 கீழ்கணக்கு நூல்கள். உங்களுக்கு தெரியும், அறக்கருத்துக்களை சொல்ற இன்னொரு நூல் திருக்குறள், அதுவும் இந்த 11 கீழ்கணக்கு நூல்களுக்குள்ளதான் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த இனியவை 40 40 பாடல்களை கொண்ட இந்த இனியவை 40 என்ற நூலை நாங்கள் வாசிக்கும் போது அப்பப்பா என்ன இனிமை! அதில் கல்வி பற்றி கூறுகின்ற அத்தனை விடயங்களையும் அதை வாசிக்கும் போது தெரிந்து கொண்டேன். ஆகவே இனியவை 40 மாணவர்களுக்கு ஏற்ற நல்ல நூல். நீங்களும் உங்களோட பாடப்புத்தகங்களில் இனியவை 40 பற்றி உங்களுக்கும் வந்திருக்கிறது. ஆகவே அதில் அந்த கல்வி பற்றின ஒரு பாடல் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அந்த பாடலை மாணவர்களும் கேட்டு பயனடைய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.